பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க தேவ ஜனங்களே? இன்றைய தேவ வாக்கு யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிற இந்த வார்த்தை சமாரிய ஸ்திரீயோட கூட, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊற்றுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வேதம் என்னும் பொக்கிஷம், ஆவியானவர் என்னும் பொக்கிஷம், இட்டர்னல் லைஃப், லிவிங் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர் எல்லாம் ஆண்டவர் நம்மை செழிக்க செய்ய, நாம் டீஹைட்ரேட்டட் ஆகாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஜீவ தண்ணீரை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த தண்ணியை தேடி போயிட்டுருக்கிறீங்க? வறண்டதும் விடாய்த்ததுமான மாறாவின் கசப்பை தேடி போயிட்டுருக்கீங்களா? கண்ணீரின் பாதைகளை போயிட்டுருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குள் உள்ளத்தில் இருந்து ஜீவ ஊற்றின் நதிகள் ஓடும். ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவ ஊற்று நதிகள் ஓட வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். நாம் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கும்பொழுது, அது நாம் பருகும் பொழுது கர்த்தர் நமக்கு அது பலனை தருவார். தேவ பிள்ளைகளே, அதனோடு கூட நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிப்பார் தேவ பிள்ளைகளே. ரிஃப்ரெஷிங் தருவார், ரீஃபில்லிங் தருவார் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் ஹல்லேலூயா, ஜீவ ஊற்றுகள் உங்களிடத்தில் இருந்து வரும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவரிடத்தில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க வாலிப பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாட்டர் என்னும் அந்த தண்ணி, ஜீவ ஊற்று, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் நம்மோடு கூட நம்மை வாசமாக செய்ய விருப்பார் ஆண்டவர். ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா. அந்த லிவிங் வாட்டர், அந்த இட்டர்னல் லைஃப் நம்மளை திருப்திப்படுத்தும், சமாதானத்தை தரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இதெல்லாம் நடக்கும் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவ ஊற்று நம்மை சுத்தப்படுத்தும். அது நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் முன்னேறி செல்ல கிருபை பாராட்டும் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். ஆத்தும தாகத்தை தீர்க்கும் கிருபாதானம் அவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, தேவனிடத்தில் ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, ஜீவ ஊற்று ஆகிய கிறிஸ்து எங்களுக்குள்ள கர்த்தாவே சுரக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் ஊற்றுகளை திரும்பி தாங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க. வியாதிஸ்தரை சுகமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்பதை ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே ஜீவ ஊற்றாகிய மன்னாவை யாவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலவந்தப்படுத்தி வழிநடத்துங்க. உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவை நீங்கள் தேடி ஓடி வருவீர்களா? உங்கள் தாகம் தீர்ப்பார். ஆமேன்.